மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காது. ம் இந்த நிம்மியை சாதாரண லேசுப்பட்டவன் நினச்சிட்டாளுங்க. எவ வீட்டு திண்ணையில் உட்காந்தா இவளுகளுக்கு என்ன வந்து எப்படி ஒம்பு கிழக்கிறாங்க, எல்லாம் இப்படியே இருக்குன்னு நினச்சிட்டாளுங்க போல. இந்த நிம்மி என்னைக்கும் மாற மாட்டேன். அடியே அவளுக்கு வறண்ட இருந்தது கூட பரவாயில்லடி, ஆனா நம்ம விளக்கு மரத்தை தூக்கிட்டு வந்து திண்ணையில கூட உட்காரக்கூடாதுன்னு விரடி அடிச்சிச்சு பத்தியா, அதுதான் எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. இருக்கட்டும்யா இருக்கட்டும், இன்னைக்கு ஏதோ நமக்கு போதாத காலம். ஆனா இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் இருந்துருதாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு என் ஆத்தா என்ன வந்து கூப்பிடும். ஏண்டி இதெல்லாம் நடக்கிற கதையா? பேசாம கிளம்பு, நம்ம எங்க வீட்டுக்கே போவோம். 1000 இருந்தாலும் என் அம்மா நம்மள வானதான் கூப்பிடும். நீ பண்ண தப்பெல்லாம் அதை மன்னிச்சிருடி. ஓஹோ, மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்து உன் ஆத்தாளுக்கு உனக்கும் ஊழியம் பண்ணுவேன் நினைச்சுக்கிட்டு இருந்தியா? அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. இன்னும் 1/2 மணி நேரத்துல என் ஆத்தா வந்து என்ன கூப்பிடல, நான் நிம்மி இல்லை. 1000 இருந்தாலும் என் ஆத்தாளுக்கு என் மேல தனி பாசம் உண்டு. எங்கள் ஆத்தாவை நான் இல்லாமல் இருக்க முடியாது. இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஃபோனை போட்டால் இல்லை நேரில் வந்தால் வாடி வீட்டுக்குன்னு கூப்பிடும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆஹா, நம்ம நம்ப இங்கே தான் இருக்கானா? இவனுக்குன்னு ஒரு ஆரம்பம் தெரிய ஒரு அடைக்கலம் தேட இடமா கிடைச்சிருது. கோபாலு கோபாலு வாடா நண்பா, நான் இருக்கிற நிலைமைய பாத்தியா? தெரியும் மச்சான் தெரியும், எல்லாம் தெரிஞ்சுதான் உன்னை பார்க்க ஓடாடி வந்தேன். இங்கே என்ன ஒத்த செருப்பு தான் இருக்கு. காலையிலேருந்து நடந்து நடந்து செருப்பு அந்து போச்சு மச்சான். செருப்பு ஜோடியா வாங்க கூட என்கிட்ட காசு இல்லை, அதான் அப்படியே கழட்டி விட்டுட்டு ஆலமரத்தடியில உக்காந்துட்டோம். மச்சான் இன்னும் எம்பிட்டு நேரம் தான் இப்படியே சுற்றி சுற்றி வரலான்னு இருக்க? வெயில் வேற கொளுத்துது, நடக்க கூட காலுக்கு செருப்பு இல்லைங்கிற. பொம்பளையை வச்சுக்கிட்டு எங்கடா அலைவ? நிம்மியும் நல்ல வசதியாக வாழ்ந்துள்ள, அதை கூட்டிகிட்டு அங்கே இங்கே நடந்தா நல்லா இருக்கு. நானும் அதை தான் மச்சான் சொல்றேன், இவ தான் கேட்க மாட்டேங்கிறா. இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் வர மாட்டேங்கிறா. அவங்க கோவத்தில் ஏதாவது சொல்லுவாங்கடா, அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? கிளம்பி உன் ஆத்தா வீட்டுக்கே போடா. சும்மா நிறுத்துங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மறுபடியும் அங்கே போய் நான் எல்லாருக்கும் வேலை செஞ்சு போட்டு கை வலிக்க வலிக்க உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறீங்களோ? என்னால் என்னைக்கும் அதெல்லாம் முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன், இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இன்னும் 1/2 மணி நேரத்தில் எங்கள் அம்மா என்னை வந்து கூட்டிகிட்டு போவோம். தங்கச்சி உன்னை நினச்சா எனக்கு சரியான சிரிப்பாக இருக்குப்பா. என்ன இன்னும் விவரம் தெரியாத பிள்ளையா இருக்க? ஐயோ நிம்மி என்ன? எதுக்கு இவன் இப்போ என்னை பார்த்து சிரிக்கா? மரியாதை உன் நண்பனை வாயை மூட சொல்லு, இல்லை உனக்கு உளுந்த வெட்டி அங்கே விழுவோம். எடே வாயை மூடி தொலைடா, நீ சிரிக்க சிரிக்க என்ன எல்லாம் விழுக்குறா? சரி சரிடா சரி தங்கச்சி, நான் உன்னை நினச்சிதான் தங்கச்சி சிரிச்சேன். ஜோ நீ சிரிக்கிற அளவுக்கு இங்கே என்ன நடந்து போச்சு? என்னை பார்த்தா எல்லாருக்கும் சிரிப்பாக தான் இருக்கு. ஐயோ தங்கச்சி, நான் அப்படி சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காத. நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி பழசையே நம்பிக்கிட்டு உட்காந்துருக்க, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இருக்க. ஆனால் அங்கே ஒன்றும் அப்படி இல்லையே. எங்கே ஒன்றும் அப்படி இல்லை. நீ தான் உன் ஆத்தா இன்னும் 1/2 மணி நேரத்தில் வரும், 1 மணி நேரத்தில் வரும்னு காலையிலேருந்து இங்கேயே உக்காந்துக்கிட்டு கிடக்க. ஆனால் உன் ஆத்தா இங்கே வர மாதிரி தெரியலையே. மச்சான் என்னாச்சு? அடே உன் மாமியார் அலமேனு இல்லை, தான் மகன் காளையனையும் மருமக உமாலையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போகுதான். என்ன சொல்றீங்க மச்சான்? என்ன மச்சான் சொல்ற? நெசமாவா? கண்டபடி வளர்றதெல்லாம் வேணாம். யாரு நானா வளர்றேன்? சும்மா போ நிம்மி, உனக்கு தான் விஷயம் தெரியாம இங்க மரத்தடியில உட்காந்துக்கிட்டு வெயில்ல காக்கா மாதிரி காய்ச்சிக்கிட்டு கிடக்க. அங்க எல்லாம் காலை எனக்கு உமாக்கு விருந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கா அந்த குண்டச்சி மல்லிகா. ஓ மாமியாரு மகளையும் மருமகளையும் கூப்பிட நடையா நடந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் தெரியாம நீயும் உன் புருஷன் என்னன்னா ஆலமரத்தடியில ஆத்தா வரும்னு உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே உட்காந்தா வடிவேறு சொல்ற மாதிரி இளவு காத்த கிளின்னு ஒன்று இருந்துச்சான். அப்படி ஆயிடுவோம் நிலமை. என்ன மச்சான் சொல்ற? அந்த காலையிலையும் உமாலையும் வீட்டை விட்டு அடுத்து எம்பிட்டு பாடுபட்டிருக்கோம் மச்சான். எனக்கே விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே ஒரே பதட்டமாயி போச்சு, அதான் உங்கள்ட்ட சொல்லலான்னு ஓடி வந்தேன். மச்சான் நெசமா தானா? உனக்கு எப்படி தெரியும்? அடே எனக்கு தெரியாதா? அந்த குண்டச்சி என் வீட்டில் நாட்டுக்கோழி வாங்க வந்தா. இன்னைக்கு உங்கள் வீட்டில் விருந்து சாப்பாடா, மட்டன் பிரியாணியா சில்லி சிக்கனா பார்த்துக்க. இன்னும் எம்பிட்டு ரைட்டாக இருக்கோ தெரியல. எல்லாம் நீங்கள் வெளியே வந்ததே திருவிழாவால் கொண்டாடுறாங்க. பாத்தியா நிம்மி பாத்தியா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த அம்மாக்கு திடீர்னு மகங்கிருக்கு பிடிச்சி போய் சுற்றிக்கிட்டு கிடக்கு. நான் இருந்த வரைக்கும் அதுக்கு பையன் நினப்பே வராமல் வச்சுருந்தேன். இப்போ ஆளுக்கு அதுக்கிட்ட பேசி பையனை கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க. 1000 இருந்தாலும் அத்தை எப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நிம்மி. அடே கரப்பா கரைச்சா கல்லும் கரையும், பெத்தவ மனசு கரையாதா? இனிமே இங்க இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிளம்பு, நம்ம உங்க வீட்டுக்கே போவோம். நிம்மி அப்ப மறுபடியும் உங்க வீட்டுக்கு போக முடியாதா? இதோட சரியா? யோ இப்போதைக்கு கிளம்பு, இப்ப சூழ்நிலை ஒன்றும் சரியில்லை. இப்படி மரத்தடியிலே உட்கார்ந்து இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நான் நினைச்சது கொஞ்சம் தப்பா போயிடுச்சு. கிளம்பு, எங்க ஆட்டாளை எப்படி என் மலைக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ண போற நிம்மி? பொறுத்திருந்து பாரு, கொஞ்ச நாளைக்கு நம்ம உங்க வீட்டிலே இருப்போம். கிளம்பு மச்சான், நான் வரேன் மச்சான். சரி மச்சான், நீ போயிட்டு வா. இந்த நண்பனை மறந்துடாத, அடிக்கடி வா. யாரும் இல்லைன்னு நினைக்காதடா, இந்த நண்பன் உனக்காக இருக்கேன்.
சரி மச்சான், நான் வரேன். அடி என்ன எல்லாம் வாய் பார்த்துட்டு இருக்கீங்க? கடை கடை ஆஞ்சு கொடுங்கடியே. அம்மா எனக்கு வேலை இருக்குமா, செமஸ்டர் வருதுன்னு படிக்கணும். ஆமாம்மா எனக்கும் வேலை இருக்கு, நானும் வாமருக்கு இன்னும் முடிக்கலம்மா. ஏண்டி உங்க 2 பேருக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இஷ்டவாய் எடுத்து வீட்டில் இருக்காங்கிற மாதிரி தெரியுதா? எப்போ பாரு போன கையுமா நீ சுத்துவ. நீ தெருவில் விளையாட போறேன்ப. ஆனா இன்னைக்கு நான் ஒரு வேலை சொன்னோன்னே அவளுக்கு படிக்க வேலை இருக்காமே, புக்கை எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு வேலைன்னு ஒன்று சொன்னோட போதுமே புக்கு எடுக்கங்கிறாளுகளே. எம்மா நெசமாதாம்மா. எம்பிட்டு நெசமா வேணா இருக்கட்டும், இந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் போய் உங்க வேலையை பாருங்க. எம்மா முடிச்சு கொடுக்கறதுக்குள்ளேயே நான் டயர்ட் ஆயிடுவேன். அடியே சொன்னதை செய்யுடி. சரி நீ என்ன புதுசா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு கிடக்க? நீ தான் கொஞ்ச நாளா பிரியாணியே செய்யறதில்ல, நானும் கேட்டு கேட்டு சளிச்சு போயிட்டேன். இன்னைக்கு என்ன திடீர்னு? அடியே இம்புட்டு நாள் நான் பிரியாணி செய்யலனா உன் சித்தப்பனும் சித்தியும் வீட்டில் இல்லை, வீடாவே இல்லை, பிள்ளைகளுக்கு பிடிக்கும் எதுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு மட்டும் என்ன சித்தி சித்தப்பாவை என்ன இங்கேயா இருக்காங்க? நீ எதுக்கு தேவையில்லாம பிரியாணி செய்யற? நான் உன்ட்ட கேட்டப்பெல்லாம் செய்யல, திடீர்னு இன்னைக்கு செய்யறேங்கிற விஷயம் இருக்குடி. ஏமா என்னம்மா? இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்க சித்தியும் சித்தப்பாவும் இங்க வராங்க. நெசமாவா? ஆமா நெசமாதான் சொல்றேன். சித்தியும் சித்தப்பாவும் இன்னைக்கு இங்க வந்துட்டு போறாங்களா? அடியே வந்துட்டு போகலாம் மாட்டாங்க. இனிமே பழையபடி எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறோம். சித்தியும் சித்தப்பனும் நம்மளோட தான் வந்து இருக்க போறாங்க. ஏமா உண்மையாவா? ஆமாண்டி, அதுக்குதான் உன் பாட்டி உங்க சித்தப்பாவை கூப்பிட போயிருக்கு. உங்க பாட்டி தானே வெளியே போய் சொல்லிச்சு. இன்னைக்கு உங்க பாட்டியே கூப்பிட்டுட்டு வந்தா சித்தப்பாவும் சித்தியும் கண்டிப்பா வந்துருவாங்க. அவங்களுக்காக தான் பிரியாணி சில்லி மீன் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். சூப்பர்மா, இது தெரியாம தான் நான் இருந்தேனா? சரி கொடு, இன்னும் 4 வெங்காயத்தை சேர்த்து கொடுத்தாலும் நான் உரிச்சு தரேன். பாதம் பாதம். ஆனா வேற ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லுமா, நான் செய்யறேன். சரிக்கா தங்கம், நீ என்ன பண்ற? பத்திரகாளி அக்கா வீட்டுல நாட்டுக்கோழி முட்டைக்கு சொல்லி வச்சிருந்தேன், போய் வாங்கிட்டு வந்துறியா? அதுக்கு என்ன, நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன எல்லாம் தடபடலாம் விருந்து ரெடி பண்றது போல? வாடி வசந்தியே, என்ன வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியுது. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? எங்க சித்தியும் சித்தப்பாவும் திரும்பி வீட்டுக்கு வர போறாங்க. தெரியும் அக்கா தெரியும். நான் போய் அவங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வர போறேன். வரட்டா? சரி சரி பார்த்து வா. அட மணி, என்ன வெங்காயம் உரிக்கிற மாதிரி தெரியுது? ஆமாத்த, அம்மாக்கு 4 வெங்காயம் உரிச்சு கொடுக்கலாம்னு தான். சரி சரி, அதான் அத்தை வந்துட்டேன்ல, அத்தை செஞ்சுக்கிறேன், நீ போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. இல்லத்த இருக்கட்டும் வசதி, இருக்கட்டும் முடியும், அவ செய்வேன். இருக்கட்டும்க்கா, நான் இருக்கப்ப எதுக்கு பிள்ளைங்க செய்யணும், நான் செய்யறேன், நீங்க போங்க மக்கா. சரித்த, நானும் சித்தப்பாக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன். போங்க போங்க. அடி உட்காருடி. சரிக்கா. இக்க பிரியாணி தானே? ஆமாண்டி, காலை இன்னைக்கு பிரியாணி தானே பிடிக்கும், அதான் பிரியாணி செஞ்சு விட்டுறலான்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரிக்கா சரிக்கா. சரி சாப்பிட்ற நேரத்துக்கு வந்தா நல்லா இருக்காதுல்ல, அதான் உன்ட்ட எம்பிட்டு சொல்லியும் கேட்கல, இங்கதான் வரணும்ட்ட. அதான் முன்னாடியே வந்து 4 வேலை கூட மாட செய்யலாம்னு தான் வந்தேன். அடி வேலை செய்யறதுக்கு உன்னை யாரடி கூப்பிட்டா? வந்து சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னா. ஏக்கா ஒண்ணு மண்ணா வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வையேன், வேலை பார்க்குற அழுப்பே தெரியாது. நீயும் தனியா தானே செஞ்சுக்கிட்டு இருக்க, நான் வந்தா உனக்கு ஒரு ஒத்தாசையா இருக்கும், பேச்சு தனியாவும் இருக்கும்ல. சரிடி சரிடி. இன்னைக்கு தாண்டி இந்த வீட்டுல ரொம்ப நாள் கழிச்சு சிரிப்பு சத்தம் கேக்குது. பிள்ளைங்கெல்லாம் ஒரே சந்தோஷம், சித்தியும் சித்தப்பனையும் பார்க்க போறோம்னு ஒரே ஆவல் பார்த்துக்க. தெரிஞ்சிச்சுக்கா, பிள்ளைங்க எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. எப்பா இன்னைக்குதான் இந்த வீட்டுல சந்தோஷம் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள வரப்பயே சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கு நிம்மி புருஷனும் வீட்டை விட்டு போனதும் ஒரு காரணம் தான். அதுவும் சரிதாண்டி, அவ இருந்தா குறுக்க முறுக்க வந்து முறைச்சுக்கிட்டே கிடப்பா. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா வேலை பார்க்க முடியுது. ஆனா அக்கா, ஒன்ன மாதிரி ஒரு ஒத்த அப்படியா கிடைச்சா வீட்டுல பிரச்சனையே வராது சொல்லு. அவ அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு குடும்பத்தை 2 ஆக்கணும்னு பாப்பா. ஆனா நீ பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கணும், எல்லாம் ஒத்துமையா வாழணும்னு நினைக்கிறேன். அடியே காலையில நான் பெத்த பிள்ளைய அல்லடி பாக்குறேன். உமா மட்டும் யாரு? என் கூட பிறக்காத தங்கச்சி தான். இப்படி இருக்கிறப்போ அதுங்களை எப்படி நான் தரத்தணும்னு நினைப்பேன். 1000 இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவங்கடி. 2 பேரும் ஒத்துமையா பழைச்சாதானே நாளைக்கு அளவேல் மருமக எப்படி பழைக்கிறாளுங்க பாருன்னு ஊரே மிச்சப்படி வாழ முடியும். அதை விட்டுட்டு அங்க ஒருத்தி இங்க ஒருத்தியுமா அடிச்சுக்கிட்டு நிக்கிறாளுங்க. முடிப்பிடி சண்டையா இருக்குன்னு சொன்னா கேட்க நல்லா வாடி இருக்கும்.
நீங்க சொல்றது வாஸ்தவம் தான்க்கா. ஊர் உலகத்துல அப்படிதானே நடக்குது. எங்க வேணா நடக்கட்டும். ஊர் உலகத்துல மாமியார் தான் சரியா இருப்பாங்க. ஓப்படியாளுங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நீ வேற நான் வேறன்னு நிப்பாளுங்க. ஆனா இங்க நாங்கெல்லாம் ஒத்துமையா தான் இருக்கோம். என்ன எங்க மாமியார் தான் அப்பப்ப மக பேச்ச கேட்டு நட்டு கழுந்து போய் சுத்தம். இப்ப அவ இல்ல இனிமே எங்களுக்கு நல்ல காலம் தான். சரியா சொன்ன. இந்த புத்தி உனக்கு என்னைக்கும் இருக்கணும். மறுபடியும் அவ வந்தா கேட்டா கெஞ்சினா நான் விட்டுட்டேன்னு மட்டும் சொல்லிடாத சொல்லிட்டேன். வந்து கேட்டா வீட்டுல வாசப்படி ஏத்தாத, அப்படியே விரட்டி அனுப்பு. அவ பண்ண வேலைக்குலாம் அவ இந்த வீட்டுக்கு ஜென்மத்துக்கு வரக்கூடாது, அப்படியே ஓடிடணும். அவளாம் இந்த நிலைமைக்கு தான் நடுத்தரல உட்காந்துருக்கா. ஆனா இப்பயும் என்ன பேச்சு பேசுற பத்தியா? சரிடி விடு. நல்ல நேரத்துல எதுக்கு அவளை பத்தி பேசிக்கிட்டு நம்ம சந்தோஷமா வேலையை பார்ப்போம். பிரியாணியை எப்படி செய்யலாம் எவ்வளவு செய்யலாம்னு யோசிப்போம். சரி, அதுவும் சரிதான். கண்ட கழுதைகளை பத்தி நமக்கு எதுக்கு பேச்சு? நம்ம உமாளுக்கு காலை எண்ணுக்கு விருந்து ஏற்பாடு பண்ணுவோம்.